வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழக அரசியல் என்று சொன்னாலே பேச்சு கலையால் ஆட்சியை பிடித்தவர்கள்தான். ஒரு காலத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் குரல் கொடுத்தால் காஷ்மீரிலே இருந்து கன்னியாகுமரி வரை மக்களெல்லாம் ஒன்று திரண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஜவஹர்லால் நேரு, காமராஜர் உட்பட. அந்த அளவிற்கு பேச்சாற்றல் அங்கே மக்களை எல்லாம் ஒன்று திரட்டியது. அப்படித்தான் தமிழகத்திலும் காங்கிரஸ் ஆட்சியை மாற்றுகின்ற ஆற்றல் படைத்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர் என பல பேச்சாளர்களின் மூலம் ஆட்சி மாற்றத்தை நாம் காண முடிந்தது. எனவே பேச்சுக்கலை என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கருத்துக்களை ஒன்று திரட்டி அமர்ந்திருக்கின்ற மக்களின் உள்ளத்திற்கு ஊடே சென்று பேசுகின்ற கருத்தை ஆணித்தரமாக சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை சம்மதித்து கரகோஷம் எழுப்புவதுதான் பேச்சுக்கலை. அந்த பேச்சுக்கலையின் மூலம்தான் வாழ்க்கையில் பலர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த உட்ரோ வில்சன் அவர்கள் சிறந்த பேச்சாளர், எல்லோராலும் போற்றத்தக்கவர். அவரிடம் அவர் நண்பர் கேட்டார், நீங்கள் எல்லோரும் விரும்புகின்ற அளவில் மிக நேர்த்தியாகவும் வசீகரமாகவும் கருத்துக்களை கொடுக்கின்றீர்களே, அது எப்படி என்று கேட்டார். அதற்கு உட்ரோ வில்சன் சொன்னார், உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்கிறது. எல்லோரும் விரும்பும் வகையில் நல்ல கருத்துக்களை கொடுப்பதினால் எல்லோரும் என்னை விரும்புகிறார்கள், என் பேச்சாற்றலை ரசிக்கிறார்கள் என்று சொன்னார். அடுத்து நண்பர் ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் 1/4 மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் அதற்காக பயிற்சி செய்வீர்கள் என்று சொன்னார். அதற்கு அவர் சொன்னார், 2 வாரம் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னார். மீண்டும் நண்பர் கேள்வி கேட்டார், 1 மணி நேரம் நீங்கள் பேசுவதற்கு எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று. 1 வாரம் என்று சொன்னார். 1/4 மணி நேரத்திற்கு 2 வாரம், 1 மணி நேரத்திற்கு 1 வாரம். 2 மணி நேரம் பேசுவதற்கு நீங்கள் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு உட்ரோ வில்சன் சொன்னார், நான் அதற்கு பயிற்சி செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார். கேள்வி கேட்ட நண்பருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. 1/4 மணி நேரத்திற்கும் பயிற்சி, 1 மணி நேரத்திற்கும் பயிற்சி, ஆனால் 2 மணி நேரத்திற்கு பயிற்சியே தேவையில்லையே என்று சொல்லுகிறாரே என்று ஆச்சரியமாக பார்த்தார். அப்பொழுது உட்ரோ வில்சன் அவர்கள் சொன்னார்கள், 2 மணி நேரம் கிடைக்கின்ற நேரத்தில் நாம் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் விரிவாக, அமைதியாக நாம் கற்றுக்கொண்டிருந்த அத்தனை கருத்துகளையும் தெளிவாக பேசுகின்ற நேரத்தில் அது நமக்கு சரியாக அமைந்துவிடும். அதற்காக நாம் பிரத்யேகமாக தயார் செய்ய வேண்டியதில்லை. காரணம், 2 மணி நேரம் இருக்கிறது. குறைந்த நேரத்தில் பேசுவதற்குத்தான் நாம் அதிகமாக தயார்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்ல, அவர் இன்னொரு கருத்தையும் சொன்னார். 1/4 மணி நேரம் பேச வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகின்ற அந்த கருத்து, சொல்லுகின்ற விதம், நீங்கள் கேட்கின்ற நிலை அத்தனையும் குறுகிய நேரத்திற்குள் நான் கொண்டு வர வேண்டும். அதற்காக நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகங்களிலே இருக்கின்ற கருத்தை எடுக்க வேண்டும். அந்த கருத்தையெல்லாம் நாம் கவனமாக எடுத்து உங்களிடம் சொன்னால்தான் அந்த 1/4 மணி நேரத்தில் என்னால் உங்களை திருப்திப்படுத்த முடியும். அதற்காகத்தான் அதிகமாக நான் தயாரிக்க வேண்டும், தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். நமது குரல் சொன்னது போல, கடுகை துளைத்து 7 கடலையும் புகுத்து குறுகத் தரித்த குரல் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு கடுகுக்குள் 7 கடலையும் புகுத்தி குறுகத் தரித்த குரல் போல நாம் சுருக்கமாக பேச வேண்டும் என்று சொன்னால், குறைந்த காலகட்டத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால், அதிகமாக படித்து அந்த 7 கடல்களைப் போல் எல்லா புத்தகங்களையும் படித்து ஒன்றாக திரட்டி அந்த 1/4 மணி நேரத்தில் படிக்க நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த உட்ரோ வில்சன் சொன்னார். எனவே பேச்சாற்றல் என்பது ஆட்சி அமைக்க பயன்படும். பேசுவோம், நல்ல கருத்தை பேசுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும்
மாலையிலும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.